MH370 அப்படிங்கிறது இந்த ஃப்ளைட்டோட நம்பர். இது வேர்ல்டு ஏவியேஷன் ஹிஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய மிஸ்ட்ரியாக மாறுது. அன்னைக்கு நைட்டு அந்த ஃப்ளைட்டில் என்ன ஆச்சு? அந்த பேசிஸில் கேப்டனோட வீடையும் சர்ச் பண்ணுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே சில பாசிபிள் எவிடன்ஸும் கிடைக்குது. இந்த ஃப்ளைட் பெனாங் ஐலாண்டை கிராஸ் பண்ணி போனது அவர் மேலே இருந்த சந்தேகத்தை லைட்டாக பலப்படுத்திது. அப்படி வந்த மிலிட்ரி ரேடார் ரிப்போர்ட்டை பார்த்தப்போ ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு சில ஷாக்கிங் தகவல்கள் தெரிய வருது. March 8, 2014 மலேசியா. டைம் கரெக்டாக நைட்டு 12:45. Delivery Malaysia 370, good morning. Malaysia Airlines Flight MH370 227 பேசஞ்சர்ஸ், 10 ஃப்ளைட் அட்டண்டன்ட் அண்ட் 2 பைலட் அப்படின்னு மொத்தம் 239 பேரோட கோலாலம்பூர் மலேசியாவில் இருந்து பீஜிங் சைனாவுக்கு ட்ராவல் ஆகுது. Malaysian 370 standby and Malaysian 6 is cleared to Frankfurt via Agota Alpha departure 6000 feet squawk 2106. மலேசியன் ஏர்லைன்ஸோட ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் பைலட்ஸ் ஜஹாரி அஹமத் ஷா தான் இந்த ஃப்ளைட்டோட கேப்டன். அவரோட கோ பைலட் ஃபரீக் அப்துல் ஹமீத். வெதர் கண்டிஷன்ஸ் நார்மல். 35,000 ஃபீட் ஆல்டிடியூடை ரீச் பண்ண அந்த ஃப்ளைட் 20 மினிட்ஸ் ட்ராவலிங்க்கு அப்புறம் மலேசியன் கோஸ்ட் லைனை கிராஸ் பண்ணி டுவர்ட்ஸ் வியட்நாம் சவுத் சைனா சீ மேலே பறக்க ஆரம்பிக்குது. இந்த ஃப்ளைட் இன்னும் 11 மினிட்ஸில் வியட்நாம் ஏர் டிராஃபிக்கோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே என்டர் ஆகி இகரி அப்படிங்கிற இடத்த நோக்கி போகுது. ஸோ ஃப்ளைட் MH370க்கு கோலாலம்பூர் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் இருந்து MH370 கான்டாக்ட் ஹோ சி மின் 120.9 குட் நைட் அப்படின்னு மெசேஜ் வருது. Malaysian 370, contact Ho Chi Minh 120.9, good night. Good night, Malaysian 370. MH370 அப்படிங்கிறது இந்த ஃப்ளைட்டோட நம்பர். இது வரைக்கும் இந்த ஃப்ளைட்டில் எல்லாமே நார்மல் அண்ட் ஆஸ் பர் ரொட்டீன். இந்த பாயிண்டில் இருந்து வித்தின் அ மினிட் வியட்நாம் ATC க்ரூ கான்டாக்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் வியட்நாம் ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே என்டர் ஆன ஃப்ளைட் MH370 இகரியில் கிராஸ் பண்ணி பிட்டாட் அப்படிங்கிற வே பாயிண்ட்டை நோக்கி போகுது. இந்த இகரி டர்னில் இருந்து 2 நிமிஷத்தில் சட்டுன்னு சரியாக நைட்டு 1:21 மணிக்கு ஃப்ளைட் ரேடார்லேருந்து மாயமாக மறையுது. 239 பேசஞ்சர்ஸ் மாயம். த ஹோல் ஏரோப்ளைன் வேனிஷஸ். கரெக்டாக சொல்லணும்னா ஃப்ளைட் MH370 கோலாலம்பூர், வியட்நாம் அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தாய்லாந்து இந்த 3 ரேடாரில் இருந்துமே சடனாக டிஸப்பியர் ஆகுது. எல்லா ஃப்ளைட்லேயும் லொக்கேஷனை ஷேர் பண்ண டிரான்ஸ்பாண்டர்ஸ், சாட்காம் அப்படின்னு பல அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்கும். இந்த ஃப்ளைட் MH370லையும் இது இருந்திருக்கு. பிளேன் ஐடி, லொக்கேஷன், ஸ்பீடு இது எல்லாமே ஏடிசிக்கு அப்பப்போ அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஏடிசி இதை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணுவாங்க. இதை செகண்டரி ரேடார் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஏடிசியில் ஃப்ளைட் மிஸ் ஆகுது அப்படின்னா தட் மீன்ஸ் டிரான்ஸ்பாண்டர் ஃப்ளைட்டில் வேலை செய்யலைன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃப்ளைட்டை வியட்நாம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ஆஃபீஸர்ஸ் ஃப்ளைட் MH370 காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மலேசியா ஆல்ரெடி வியட்நாம் கிட்ட ஹேண்ட் ஆஃப் பண்ணனால இவங்க மானிட்டர் பண்ணலை. இப்போ மிஸ் ஆன ஃப்ளைட்டை வியட்நாம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் கண்டினியூஸாக கேப்டனை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஃபார் 18 மினிட்ஸ் வியட்நாம், மலேசியா எங்கேயும் இதுக்கான கம்யூனிகேஷன் நடக்கலை. ஸோ இந்த ஃப்ளைட்டில் இருந்த சைட் காமும் ஃபெயில் ஆகிருக்கு. 2 டிரான்ஸ்பாண்டர்ஸும் கம்ப்ளீட்டாக கட் ஆகிருக்கு. ஸோ கம்ப்ளீட்லி இப்போ பிளேன் டிஸப்பியர்ட். ஸோ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் வியட்நாம் மலேசியாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. தே ஆல்சோ ஹேவ் நோ க்ளூ. இதுக்கப்புறம் ஒரு மல்டிநேஷ்னல் சர்ச் ஸ்டார்ட் ஆகுது நியர் சவுத் சைனா சீ, இந்த இகரி ஏரியாவில். இது வேர்ல்டு ஏவியேஷன் ஹிஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய மிஸ்ட்ரியாக மாறுது. சைனா, மலேசியா, ஆஸ்திரேலியா அப்படின்னு பல கண்ட்ரீஸும் சில ப்ரைவேட் ஆர்கனைசேஷனும் இந்த ஃப்ளைட்டை சர்ச் பண்ணுற ஆக்டிவிட்டியில் இறங்குறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த ஃப்ளைட்டில் என்ன ஆச்சு, என்ன நடந்தது உங்களுக்காக. அட் அ டைமில் 2 டிரான்ஸ்பாண்டர்ஸோட கனெக்ஷனும் எப்படி கட் ஆகும்? யாராவது மேனுவலாக டீஆக்டிவேட் பண்ணாங்களா ஆர் மால்ஃபங்க்ஷன் ஆச்சா? பொதுவாக ஒரு ஃப்ளைட் ரேடார்லேருந்து மிஸ் ஆகிருக்க சுச்சுவேஷனில் கோலாலம்பூர் ஏர் கண்ட்ரோலர் என்ன பண்ணியிருக்கணும்னா, இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனோட கைட்லைன்ஸ் படி வித்தின் 1 ஹவரில் அந்த நியூஸை கோலாலம்பூர் ஏரோநாட்டிக்கல் ரெஸ்கியூ கோஆர்டினேஷன் சென்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். பட் 4 ஹவர்ஸ் ஆகியும் அவங்க அதை செய்யலை. இதனால் ஃப்ளைட்டை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான எந்த எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸும் ஸ்டார்ட் ஆகலை. பீஜிங்கில் ஃப்ளைட் லேண்ட் ஆக வேண்டிய டைமுக்கு 1 ஹவருக்கு அப்புறம் தான் சர்ச்சிங் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகுது.
ஏன்னா அது வரைக்கும் எந்த ஒரு டிஸ்ட்ரெஸ் காலுமே வரல. ஸோ ஹைஜாக் நடந்திருக்க சான்ஸும் இல்லைன்னு யோசிக்கிறாங்க. இஃப் இன்கேஸ் ஃப்ளைட் கிராஷ் ஆகிருந்தால் அங்கே தான் ட்ராப் ஆகிருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி அந்த ஏரியாவில் சர்ச் பண்ணுறாங்க. பட் கண்டினியூஸாக 3 நாள் பல ஏர்க்ராஃப்ட்ஸ் அண்ட் ஷிப்ஸ் வச்சு தேடியும் MH370யோட ஒரு சின்ன ட்ரேஸ் கூட கிடைக்கல. March 12, 2014 மலேசியன் மிலிட்ரி ரேடார் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகுது. ஒரு ஃப்ளைட் சிவிலியன் ரேடார்லேருந்து மிஸ் ஆனாலும் மிலிட்ரி ரேடார்லேருந்து அவ்வளோ ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியாது. பிகாஸ் மிலிட்ரி ரேடார்ஸ் ஃப்ளைட்டில் இருக்கிற டிரான்ஸ்பாண்டர்ஸ் சிக்னல்ஸை பேஸ் பண்ணி இருக்காது. வேறஸ் ரிஃப்ளெக்டன்ஸை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸோட பொசிஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு அதோட எக்ஸாக்ட் ஏரியல் டார்கெட்டை ட்ராக் பண்ணும். அப்படி வந்த மிலிட்ரி ரேடார் ரிப்போர்ட்டை பார்த்தப்போ ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு சில ஷாக்கிங் தகவல்கள் தெரிய வருது. ஆக்சுவலி அன்னைக்கு நைட்டு இந்த ஃப்ளைட் டிஸப்பியர் ஆன இடத்துல இருந்து ஒரு பெரிய யூட்டர்ன் அடித்து வேறு ரூட்டில் ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகிருக்கு. அதாவது அதோட பிளான்டு ஃப்ளைட் பாத்தில் இருந்து டீவியேட் ஆகி ஸ்லைட்டை ரைட் எடுத்து உடனடியாக லெஃப்ட் சைடில் யூட்டர்ன் அடித்து மறுபடியும் வந்த டைரெக்ஷன்லேயே ட்ராவல் ஆகி மலேசியா வழியாக சரியாக நைட்டு 1:52க்கு பெனாங் ஐலாண்ட் கிட்ட ஸ்லைட்டாக ரைட் எடுத்து அங்கே இருந்து நார்த் வெஸ்ட் ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் மலாக்காவை நோக்கி பறந்துருக்கு, நியர் இந்தியாவோட அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட் பக்கம். ஸோ இந்த ஏரியாவில் இந்தியாவோட மிலிட்ரி ரேடார் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க டியூரிங் பீஸ் டைம். இந்தோனேஷியா ஆல்சோ அவங்களோட மிலிட்ரி ரேடார் சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்திருக்கு, ஏன்னா அவங்க ஜென்ரேட்டரில் ஃபியூவல் இல்லாதனால. ஸோ இப்போ சர்ச் பே ஆஃப் பெங்காலுக்கும் மலாக்காவுக்கும் இந்தியன் ஓஷனுக்கும் ஷிஃப்ட் ஆகுது. இந்த ஃப்ளைட் MH370 சம்மந்தமே இல்லாமல் சவுத்வர்ட் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணது மட்டும் இல்லாமல் இது கிராஷ் ஆகாமல் அதோட இந்த நியூ பாத்தில் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிட்டு தான் இருந்திருக்கு. இந்த சடன் டைரெக்ஷன் சேஞ்ச் ஆட்டோ பைலட் மோடில் நடந்திருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா டிப்பிக்கலி ஆட்டோ பைலட்டில் 25 டிகிரி டர்ன் தான் பண்ணும். பட் இந்த டர்ன் 38 டிகிரி ஷார்ப் யூ டர்ன் விச் இஸ் பாசிபிள் ஒன்லி வித் மேனுவல் மோட். ஸோ ஒன்று ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸ் யாராவது இதை பண்ணியிருக்கணும், ஆர் பைலட்ஸ் டெலிபரேட்டாக இதை பண்ணியிருக்கணும்னு ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஒப்பீனியன் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ எய்தர் ஹைஜாக்கர்ஸ் ஆன் த பிளேன் ஆர் பைலட் ஹிம்செல்ஃப் இஸ் த ப்ராப்ளம். ஸோ இப்போ ஒவ்வொரு பேசஞ்சர்ஸோட பேக்ரவுண்டை பற்றியும் சர்ச் பண்ணுறாங்க. அதில் முகமது மேராத் அண்ட் சையத் முகமது ரசா அப்படின்னு 2 பேசஞ்சர்ஸ் மட்டும் ஃபேக் பாஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணது தெரிய வருது. அவங்கள பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணதில் அவங்க 2 பேரும் யூரோப் கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகிறதுக்காக தான் ஃபேக் பாஸ்போர்ட்டில் வந்திருக்காங்க. ஆனால் இன்டர்போல் ரிப்போர்ட் படி அந்த 2 பேரும் டெரரிஸ்ட் கிடையாது. நெக்ஸ்ட் டவுட்டு கேப்டன் மேலே. 53 வயசான ஜகாரி இதே ரவுட்டில் பல தடவை சேம் ஃப்ளைட்டை டைரக்ட் பண்ணவர். அதோட இவரோட ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸில் எந்த ஒரு ஃபெயிலியரையும் பார்த்ததில்ல. 1981லேயே பைலட்டாக ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணவர் வித் 18,365 ஃப்ளையிங் ஹவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏவியேஷன் கீக்னு டிஸ்கிரைப் பண்ணப்பட்ட அவரோட வீட்லேயே ஓன் ஃப்ளைட் சிமுலேட்டரையும் பில்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஒய்ஃப் 3 சில்ட்ரன் அப்படின்னு ஒரு ஹாப்பியான ஃபேமிலி தான். ஸோ இப்படி பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னாலும் இந்த ஃப்ளைட் பெனாங் ஐலாண்டை கிராஸ் பண்ணி போனது அவர் மேலே இருந்த சந்தேகத்தை லைட்டாக பலப்படுத்தியிருக்கு. பிகாஸ் பெனாங் ஐலாண்ட் தான் ஜகாரியோட ஹோம் டவுன். அவர் அப்படி இருக்க சான்ஸே இல்லை அப்படின்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மறுக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி இவரோட வீட்டில் இருந்த சிமுலேட்டரில் ஒன் ஆஃப் த சேவ்டு ஃப்ளைட் பார்ட்ஸ் இந்த ஃப்ளைட்டோட பாத்தில் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ண ட்ரை பண்ணி இருக்கலாம் அப்படின்னும் ஒரு தியரி இருக்குது. இது எல்லாமே சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் தான். ஸோ கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இவர் தான் இதுக்கு ரீசன்னு. அடுத்ததாக ஜகாரி கூட இருந்த கோ பைலட் ஃபரீக் அப்துல் ஹமீத். இவர் 27 இயர்ஸ் யங்கர். கிட்டத்தட்ட 3000 ஹவர்ஸ் ஆஃப் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு இருந்திருக்கு. ஹீஸ் கமிட்டட் அண்ட் கூடிய சீக்கிரம் மேரேஜ் ஆக போகிற சுச்சுவேஷனில் இதை செஞ்சுருக்க சான்சஸ் கம்மி. ஸோ யார் மேலே சந்தேகப்படுறதுன்னு தெரியாத சுச்சுவேஷனில் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சி பிளாக் பாக்ஸ் எடுத்தால் மட்டும்தான் எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும்னு மறுபடியும் அந்த ஃப்ளைட் சர்ச் பண்ணுற ப்ராசஸில் இன்வால்வ் வராங்க. ஆனால் டைம் இஸ் ரன்னிங் அவுட். இந்த பிளாக் பாக்ஸில் லொக்கேட்டர் பீக்கன்ஸ் இருக்கும். பட் இந்த பீக்கன்ஸ் வெறும் 30 நாள் தான் வேலை செய்யும். ஸோ இதை உடனடியாக தேடி பிடிக்கணும். அப்போ தான் தெர் இஸ் எ சான்ஸ் இந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிக்க. இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஃப்ளைட்டில் இருந்த ஃபியூவல் கெப்பாசிட்டி அண்ட் ஃபியூவலோட ஸ்பீட் அண்ட் அது போன டைரெக்ஷனை வச்சு பல அசம்ஷன் முன்னாடி வைக்கிறாங்க. ஒருவேளை பிளேன் டீப்ரெஷரைஸ் ஆகி ஹைப்போக்சியானால் எல்லாரும் இறந்துருக்கலாம். ஆனால் அப்படி இறந்துருந்தால் ஆட்டோ பைலட்டில் ஃப்ளைட்டு கண்டினியூஸாக ட்ராவல் ஆகி இந்த இகரி, பிட்டாட் அண்ட் பீஜிங்க்கு ஆட்டோமேட்டிக்காக அது போயிருக்கும். ஆனால் இங்கே நம்ம பார்த்த இந்த யூட்டர்ன் அடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைட் யூட்டர்ன் அடித்ததுக்கு அப்புறம் மலை பெனின்சுலா ஏரியாவில் இந்த ஃப்ளைட் சின்ன சின்ன மேனுவல் கோர்ஸ் கரெக்ஷனும் அதோட பாத்தில் பண்ணியிருக்கு. எகெயின் ஆட்டோ பைலட்டில் போயிருந்தால் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போயிருக்கணும்.
ஆல்சோ இங்கே சில ஃப்ளைட்ஸ் இதோட பாத்தில் வந்திருக்கு, அதை அவாய்ட் பண்ணவும் இந்த ஃப்ளைட்டு கரெக்டாக மேனுவர் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த இகரியில் இருந்து பைலட் எடுத்த 38 டிகிரி வாஸ் வெரி இன்டென்ஷனல் டு அவாய்ட் தாய் ஏர் ஜோன். ஏன்னா இங்கே என்ட்ராக இருந்தால் இம்மிடியேட்டாக தாய் மிலிட்ரி ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கால்குலேட்டட் மூவ்ஸ் எல்லாமே இன்னும் இவங்களோட ஹைஜாக் அசம்ஷனை ஸ்ட்ராங் ஆகுது. இந்த ஃப்ளைட் டிஸப்பியர் ஆன இடம் ஒரு ரொம்பவே விசித்திரமான இடம். இகரி ஒரு நோமேன்ஸ் லேண்ட் ஏரியா. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் மலேசியன் ஜோன், இங்கே தாய் ஜோன், இங்கே வியட்நாம், இந்த ஏரியா சிங்கப்பூர். இப்படி 3 ஏடிசி கூட கம்யூனிகேட் பண்ணுற ஹேசலை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரீசெண்டாக சிங்கப்பூர் இந்த ரீஜனை மலேசியாவுக்கு டெலிகேட் பண்ணிட்டாங்க. பட் இது ரீசெண்டாக நடந்த சேஞ்ச். ஸோ மலேசியா யூஸ்வலாக ப்ராக்டிஸ்னால் இந்த ரீஜனில் ஃப்ளைட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க அண்ட் வியட்நாம் இந்த ரீஜனில் ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ ஹைஜாக் பண்ணுறதுக்கு சரியான இடம் இந்த இகரி பாயிண்ட் தான். பிகாஸ் நோ ஒன் இஸ் வாட்சிங். சர்ச்சிங் டீம் இப்போ பே ஆஃப் பெங்கால் அண்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்னு கடல் பகுதியில் ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. அதிலிருந்து கொஞ்ச நாட்களில் ஒரு நியூ எவிடன்ஸும் கிடைக்குது. அதுதான் சேட்டலைட் எவிடன்ஸ். இப்போ இருக்கிற எல்லா மாடர்ன் ஏர்லைன்ஸ் மாதிரி ஃப்ளைட் MH370லையும் சேட்டலைட் கம்யூனிகேஷன் டெர்மினல்ஸ் இன்பில்ட்டாக இருக்கும். பேசிக்லி ஃப்ளைட் ஆன் பண்ணும்போது சேட்டலைட்டுக்கு லாகான் மெசேஜ் அனுப்பும். இந்த ஃப்ளைட் டிஸப்பியர் ஆனதுக்கு அப்புறம் 2:25 AM ஃப்ளைட்டு இந்த ஏரியாவில் இருந்தப்போ எகெயின் சேட்டலைட் கிட்ட லாகான் மெசேஜ் அனுப்புது. இன்மார்சாட் இன்ஜினியர்ஸ் இப்போ டீட்டெயில்ஸை பார்த்ததில் இந்த ஃப்ளைட் ஒவ்வொரு 1 ஹவருக்கும் ஹார்ட் பீட் சிக்னல் சேட்டலைட்டுக்கு கொடுத்துருக்கு, ஆல்மோஸ்ட் ஃபார் 6 hours. இதை ஏவியேஷன் டேர்ம்ஸில் சேட்டலைட் ஹேண்ட்ஷேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் ஃப்ளைட்டோட லொக்கேஷன் தெரியாது. ஆனால் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு ஹவர்ஸுக்கும் ஒரு தடவையும் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறப்போ சேட்டலைட் அண்ட் ஃப்ளைட் சென்ட் பண்ண அண்ட் ரிசீவ் பண்ண சிக்னல்ஸோட டிஸ்டன்ஸை வச்சு லொக்கேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இது டோட்டலி 7 டிஃப்ரெண்ட் ஆர்பிட் பார்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இப்படி சேட்காம்லேருந்து கிடைச்ச டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப, ஸோ இங்கே இருந்து யூஸிங் லாஸ்ட் நோன் பொசிஷன், சிக்னல் ஃப்ரீக்வன்சி, ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வச்சு இந்த ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் பாசிபிள் ஃப்ளைட் பாத்தை சிமுலேட்டரில் ஜென்ரேட் பண்ணி பார்க்குறாங்க. லாஸ்ட்டாக இவங்களுக்கு கிடைச்ச டேட்டா படி மேக்கர் பக்கத்தில் போய் நீலமில் ஃபைனல் ஷார்ப் யூட்டர்ன் எடுத்திருக்கு. இதுக்கப்புறம் போவஸ் வே பாயிண்ட்டை நோக்கி போயிருக்கு. தென் 180 டிகிரி டவுன் டர்ன் எடுத்து டீப் இன்சைட் இந்தியன் ஓஷனில் ட்ராவல் ஆகிருக்கு. இந்த ஏரியா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இப்போது சர்ச் ஆப்ரேஷன் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இவங்களோட டார்கெட் ஏரியா இந்த 700 மைல்ஸ் தான் ஓவர் திஸ் ஆர்பிட். இந்த பிளேஸை ரீச் பண்ணுறதுக்கே 2 நாள் ஆயிடுச்சு ஆஸ்திரேலியாவுக்கு. ஜென்ரலி சர்ஃபேஸ் டீப்ரி இல்லை அப்படின்னா ஓஷனில் ஃபைட்டை கண்டுபிடிக்கிறது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். மார்ச் 17, 2014 ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா இந்த 3 கண்ட்ரீஸும் கோஆர்டினேட் பண்ணி ட்ரைபார்டைட் அரேஞ்ச்மெண்ட்டில் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த 3 கண்ட்ரீஸும் சேர்ந்து $160 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி ஓஷன் சர்ஃபேஸில் about 60,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இன்ச் பை இன்ச் சல்லடை போட்டு தேடுறாங்க. வித் மோர் தென் 40 ஏர்க்ராஃப்ட்ஸ், 60 வெசல்ஸ் வச்சு சல்லடை போட்டு தேடினதுக்கு அப்புறமும் மாதக்கணக்காக சர்ச் பண்ணியும் ஃப்ளைட் MH370யோட ஒரு சின்ன பாட்டு கூட கிடைக்கல. ஸோ சர்ஃபேஸ் சர்ச் இப்போ ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறம் அக்டோபர் 5, 2014 அண்டர் வாட்டர் சர்ச் ஸ்டார்ட் ஆகுது. சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் டேட்டா அண்ட் ஃப்ளைட் போன பாத்வே மாடல் இது எல்லாம் வச்சு சர்ச் ஏரியாவை டிட்டர்மைன் பண்ணுறாங்க. தென் சதர்ன் இந்தியன் ஓஷனோட அந்த பர்டிகுலர் ஏரியாவில் தேட ஆரம்பித்தவங்க நியர்லி 2 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் வரை கவர் பண்ணி தேடுறாங்க. அதோட ரிசல்ட்டாக ஆல்மோஸ்ட் மோர் தென் 1 இயருக்கு அப்புறம் ஜூலை 2015 ரீயூனியன் ஐலாண்டில் இருக்க செயின்ட் ஆண்ட்ரே பீச்சில் இருந்து பிளேனோட ஒரு ஃப்ளாப்பரான ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதில் இருந்த சீரியல் நம்பர் இது எல்லாம் வச்சு பார்க்குறப்ப அது ஃப்ளைட் MH370யோடது தான் அப்படின்னு ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதேபடி இந்தியன் ஓஷனோட சதர்ன் ஏரியாவில் ட்ராப் ஆனதாக சொல்லப்படுற ஃப்ளைட்டோட டீப்ரி வெஸ்டர்ன் சைடில் இருக்க ரீயூனியன் ஐலாண்டில் இருந்து கிடைக்கும் அப்படின்னு சில கொஷின்ஸ் எழுது. இதுக்கு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிராஷ் ஆன ஃப்ளைட் ஓஷன் கரண்ட்ஸ்னால் பார்ட்டாக பிரேக் ஆகிருக்கணும், அதில் ஒரு பார்ட் வேவ்ஸோட டைரக்ஷனில் மூவ் ஆகி அது ரீயூனியன் ஐலாண்டில் போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ 3 years சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஜனவரி 2017 மலேசியன் கவர்மெண்ட்டும் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டும் நாங்கள் இந்த சர்ச் மிஷனில் ஃபெயில் ஆகிட்டோம், ஸோ சர்ச்சிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேடுறதை நிறுத்துகிறாங்க. பட் அதோட சர்ச்சிங் ஸ்டாப் ஆகலை. ஜனவரி 2018 அமெரிக்கன் ப்ரைவேட் கம்பெனி ஓஷன் இன்ஃபினிட்டி மலேசியன் கவர்மெண்ட் கூட நோ ஃபைன் நோ ஃபீ அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க.
அதாவது நாங்கள் ஃப்ளைட் MH370 லொக்கேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைண்ட் அவுட் பண்ணால் மட்டும் அதுக்கான எக்ஸ்பென்ஸை நீங்கள் எங்களுக்கு கொடுங்க. வேறஸ் இந்த சர்ச்சில் ரிசல்ட் கொடுக்கலைன்னா எந்த காம்பன்சேஷனும் நீங்கள் எனக்கு தர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேசிஸில் சர்ச்சில் இன்வால்வ் ஆன ஓஷன் இன்ஃபினிட்டி 8 அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஏயுவை பற்றி நான் டைட்டன் சம்மர்சிபிள் வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துங்க. இந்த ஏயுஸில் சைட் ஸ்கேன் சோனார், மல்டி பீம் எக்கோ சவுண்டர், சப் பாட்டம் ப்ரொஃபைலர் HD கேமரா அண்ட் சென்சர்ஸ் அப்படின்னு பல அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்கிற ஒரு ரோபோட். கிட்டத்தட்ட 3 மாதம் ஏயுஇஸ் ஹெல்ப்போட சதர்ன் இந்தியன் ஓஷனோட 1,12,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் கவர் பண்ணி தேடுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த அட்டம்ப்டும் ஃபெயில் ஆகுது. ஸோ ஜூன் 2018 ஃப்ளைட் MH370 தேடுற ப்ராசஸை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி வித் ஆல் த பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ் ஒரு 5 தியரி இவங்க முன்வைக்கிறாங்க. தியரி 1, பைலட் சூசைட். கேப்டன் ஜகாரி அஹமத் ஷா டெலிபரேட்டாக பிளைனை கிராஷ் பண்ணியிருக்கணும். அந்த பேசிஸில் கேப்டனோட வீடையும் சர்ச் பண்ணுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே சில பாசிபிள் எவிடன்ஸும் கிடைக்குது. அது என்னென்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி கேப்டனோட ஹோம் ஃப்ளைட் சிமுலேட்டரில் அவர் சதர்ன் இண்டியன் ஓஷனை நோக்கி ட்ராவல் பண்ண ட்ரைனிங் எடுத்திருக்காரு அப்படின்னு தெரிய வருது. இது ஃப்ளைட் MH370 டிசப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ண சஸ்பெக்டட் பாத்தோட க்ளோஸ்லி மேட்ச்ட். தியரி 2, இந்த டிரான்ஸ்பாண்டர் வேலை செய்யாமல் போனதுக்கு இந்த ஃப்ளைட்டில் இருந்த லித்தியம் பேட்டரிஸ் டேமேஜ் ஆகி ஃபயரும் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தியரி 3, ஹைஜாக்கிங். ஆல்ரெடி பேசஞ்சர்ஸ் பேக்ரவுண்டை இன்வெஸ்டிகேட் பண்ணதில் ஸ்ட்ரேஞ்சாக எதுவும் தெரிய வரலைனாலும் இந்த க்ரூ மெம்பர்ஸ் யாராவது ஃப்ளைட்டை கடத்திருப்பாங்க அப்படின்னு டவுட் கிரியேட் ஆகிருக்கு. பட் இதுக்கும் எதுவும் கான்க்ரீட்டாக எவிடன்ஸ் இல்லை. 4th தியரி, பிளேன் டீப்ரெஷரைஸ் ஆகி ஹைப்போக்சியானால் எல்லாரும் இன்ஸ்டண்ட்டாக இறந்துருக்கலாம். இது மாதிரி பாஸ்டில் ஆக்சிடெண்ட்டும் இது மாதிரி நடந்திருக்கு. 5th தியரி, கிராஷ் இன் சதர்ன் இண்டியன் ஓஷன். த மோஸ்ட் சப்போர்ட்டட் தியரி இதுதான். அதாவது சேட்டலைட் டேட்டா அண்ட் டிப்ரி ஃபைன் பண்ணப்பட்டதை வச்சு பார்க்குறப்போ ஃபியூவல் காலியாகிற வரைக்கும் ஆட்டோ பைலட்டில் பறந்த பிளேன் சதர்ன் இண்டியன் ஓஷனில் தான் கிராஷ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் எகெயின் ஆட்டோ பைலட்டில் பறந்துருந்தால் நம்ம பார்த்த இந்த யூ டர்ன் அந்த நேவிகேஷன்லாம் நடந்திருக்க சான்ஸ் இல்லை. இந்த ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணப்படுறதுக்கு ஒரு சான்ஸ் என்னென்னா, மெயின் பைலட்டை ஃபஸ்ட் ஆஃபீஸர் லாக் அவுட் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டை தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துருக்கலாம். இது மாதிரி ஒரு தடவை ஜெர்மன் விங்ஸ் ஃப்ளைட்டில் நடந்திருக்கு. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஏர்லைன்ஸில் புது காக்பிட் ரூல் படி ஃப்ளைட் காக்பிட்டில் ஆல்வேஸ் 2 மெம்பர்ஸ் மினிமம் எப்பவுமே இருக்கணும். பட் இந்த ரூல் இந்த ஃப்ளைட்டில் ஃபாலோ பண்ணல. இன்ட்ரெஸ்டிங்லி இந்த ஃப்ளைட்டில் மெயின் பவர் ஜென்ரேட்டர்ஸ் முதல்ல ஆஃப் ஆகிருக்கு, தென் செகண்டரி பேக்கப் ஜென்ரேட்டர்ஸ் ஆஃப் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் ஆக்சிலரி பவர் யூனிட் ஆஃப் ஆகிருக்கு. இது ஃப்ளைட்டில் இருந்த சாட்காம் யூனிட் பவரை ஆஃப் பண்ணி சேட்டலைட் கூட இருந்த கம்யூனிகேஷனையும் கட் பண்ணியிருக்கு. இது எல்லாம் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளைட்டை மேனுவல் மோடில் ஃப்ளை பண்ணியிருக்காங்க. என்னடா இவன் 5 தியரி சொன்னால் இப்போ இன்னொரு புது கதை சொல்கிறான் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ இட்ஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட் மிஸ்ட்ரி. ஏன்னா இதுவரை நம்ம பார்த்த அந்த மேனுவர் சேஞ்சஸ், ஷார்ப் யூ டர்ன் இதெல்லாம் வெரி அன்யூஷுவல். இப்படி தியரிஸ் மட்டுமே ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருந்த சமயத்தில் ஃப்ளைட் மிஸ் ஆகி 8 வருஷத்துக்கு அப்புறம் 2022 இன்னொரு பிரேக் த்ரூ வருது. ரிச்சர்ட் கோட்ஃப்ரே அப்படின்ற ரிட்டையர்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் வீக் சிக்னல் ப்ரொபகேஷன் ரிப்போர்ட்ஸ் WSPR டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு புது ஏவியேஷன் ட்ராக்கிங் சிஸ்டமை டெவலப் பண்ணுறாரு. இந்த WSPR டெக்னாலஜி ஹேம் ரேடியோ சிக்னல்ஸில் டிடெக்ட் ஆகிற டிஸ்ரப்ஷன்ஸை வச்சு ஏர்க்ராஃப்டோட லொக்கேஷனை இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா வேர்ல்டு முழுக்க இருக்க ஹேம் ரேடியோ ஆப்ரேட்டர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் 24/7 உலகத்தோட ஏதாவது மூலையில் கான்வர்சேஷன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த டைமில் ரேடியோ வேவ்ஸை கிராஸ் பண்ணுற ஃப்ளைட்ஸ்னால அந்த ரேடியோ வேவ்ஸில் சில சேஞ்சஸ் க்ரியேட் ஆகும். அதை வச்சு அந்த இடத்துல ஃப்ளைட் கிராஸ் ஆகிருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ கோட்ஃப்ரே இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஃப்ளைட் MH370 எக்ஸாக்ட் லொக்கேஷனை கண்டுபிடிச்சு சொல்கிறாரு. ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் சேட்டலைட் டேட்டா வச்சு கெஸ் பண்ண 7th ஆர்க் பக்கத்தில் எக்ஸாக்டாக 34.5 டிகிரி சவுத்தில் கடலுக்கு அடியில் 4 கிலோமீட்டர் டெப்த்தில் தான் இந்த ஃப்ளைட் MH370 இருக்குது அப்படின்னு துல்லியமாக சொல்கிறாரு. பட் மலேசியா கோட்ஃப்ரே சொன்ன இடத்துல தான் ஃப்ளைட் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இன்னும் ரிலையபிள் எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இதனால் அந்த பேசஞ்சர்ஸ் அண்ட் க்ரூவோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு டென்ஷன் ஆகி மலேசியா மேலே பல ப்ரொட்டஸ்ட்டும் ரேலிஸ்லையும் இன்வால்வ் ஆகிறாங்க. மேபி கோட்ஃப்ரே சொன்ன இடத்துல தேடி இருந்தால் இந்த ஏவியேஷன் ஹிஸ்ட்ரியோட மிகப்பெரிய மிஸ்ட்ரி ரிவீல் கூட ஆகிருக்கலாம். எகெயின் 2024 ஒரு புது ஹோப் வருது இதுக்கு. கார்டிஃப் யூனிவர்சிட்டியில் சேர்ந்த சில பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ஃப்ளைட் MH370 மிஸ் ஆன டேட் அண்ட் டைமுக்கு ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்த ஹைட்ரோஃபோன்ஸ், அதாவது அண்டர் வாட்டர் மைக்ரோஃபோன்ஸில் 6 செகண்ட்ஸ்க்கு சவுண்ட் சிக்னல் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு டிஸ்கவர் பண்ணுறாங்க.
ஜென்ரலி இந்த அண்டர் வாட்டர் சவுண்ட்ஸ் மேலே ஃப்ளோட் ஆகிற ஷிப்ஸோட சவுண்ட் அண்ட் முக்கியமாக கடலுக்குள்ளே கிரியேட் ஆகிற எர்த்குவாக் அப்படின்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஹைட்ரோஃபோன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ MH370 மாதிரி ஒரு லார்ஜ் ஏர்க்ராஃப்ட் ஹை ஸ்பீடில் கடலில் கிராஷ் ஆகிறப்போ ஒரு கைனெட்டிக் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இது கம்பேரிட்டிவ்லி ஒரு ஸ்மால் எர்த்குவாக் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஒரு சிக்னல் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் கேப் லூவின் அப்படின்ற இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருந்த ஹைட்ரோஃபோன்ஸில் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் இங்கே நீங்கள் தேடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கேப் லூவினில் ரெக்கார்ட் ஆன சவுண்ட் சிக்னல்ஸ் அதுக்கு அடுத்த ஸ்டேஷனாக இருந்த டியோகோ கார்சியா ஐலாண்டில் இருக்கிற ஹைட்ரோஃபோன்ஸில் கேப்சர் ஆகலை. ஸோ இதுவும் ஒரு சாலிட் எவிடன்ஸ் கிடையாதுன்னு சொல்லி இதையும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஃபைனல் மூமெண்ட்ஸில் இந்த ஃப்ளைட் ஃபியூவல் லாஸ் ஆனதுக்கப்புறம் ஃப்ளைட் ஒன்றா கிளைட் ஆகி லேண்ட் ஆகிருக்கும். இதில் யாராவது கண்ட்ரோலில் இருந்திருந்தா, அப்படி இல்லைன்னா இது கிராஷ் லேண்ட் ஆகிருக்கும். பேசிக்கலி ஒரு ஃப்ளைட்டில் ஃபியூவல் இல்லைனாலும் ஃப்ளைட்டு கிளைட் ஆகிட்டு தான் இருக்கும். மே 2024 ஓஷன் இன்ஃபினிட்டி மறுபடியும் அண்டர் வாட்டர் சர்ச்சுக்காக ஒரு நியூ ப்ரொப்போஸில் கோலாலம்பூரில் இருக்கிற மலேசியன் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆந்தனி லோக்குக்கு சப்மிட் பண்ணுறாங்க. இதுவும் நோ ஃபைன் நோ ஃபீ பேஸ்ட் அக்ரிமெண்ட் தான். ஆஸ் ஆன் Jan 2025 மலேசியன் கவர்மெண்ட்டும் ஓஷன் இன்ஃபினிட்டியும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சர்ச் ஆப்ரேஷனுக்கு. 10 வருஷத்துக்கு அப்புறமும் அட்லீஸ்ட் இந்த அட்டம்ப்ட்லேயாவது ஃப்ளைட் MH370யோட பிளாக் பாக்ஸ் கிடைக்குமா அண்ட் டிஸப்பியர் ஆன ஃப்ளைட் எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்விக்கு பதில். அன்றைக்கி நைட்டு ஆக்சுவலி என்ன ஆச்சு, இன்னும் புதிராகவே இருக்கிற இந்த ஏவியேஷன் மிஸ்ட்ரி சால்வ் ஆகுமா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் இதே மாதிரி சூப்பர்சானிக் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் மோர் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டில் தென் திஸ் இஸ் ஜெய்சம் சைனிங் ஆஃப்.